ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முரல் மீன் குழம்பு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் ஒரு கை நிறையா சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலர் மாதம் வதக்கி விடலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கினதும் இது நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸில் சாத்துக்குடி சைஸ், பெரிய சாத்துக்குடி சைஸில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இது வந்து நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் நல்லா புளியும் காரமும் சேர்த்து செஞ்சால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெங்காயம், தக்காளி, இந்த புளி தண்ணி, மிளகாய்த்தூள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். இதை மூடி போட்டு நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். கொதிக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இது கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்தளவுக்கு நம்ம வந்து திக்காக கொதிக்க வைக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மீன் வந்து நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலஞ்சி விட்டுக்கோங்க. நான் கரண்டி வச்சு கலக்கிறேன், நிறைய பேர் கையிலே பண்ணுவாங்க. எனக்கு வந்து அதோட முள்லாம் வந்து என் கையை வந்து குத்திடுது, ரத்தம்லாம் வந்துடும். அதனால் கரண்டிலே நான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு மேலே உள்ள கருப்பு கலரில் தோல்லாம் வரும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக கழுவி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி நல்லா குழம்பு திக்காகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போயே உடனே கலந்து விட்டுறாதீங்க. அந்த மீன் வந்து குழம்புக்குள்ளே முழுகிற அளவுக்கு உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து மேலாப்பில் கலந்து விடுங்க. ஏன்னா சைடில் இருக்க மீன்லாம் வேகணும் இல்லையா, அதனால் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி பண்ணி விடுங்க அப்பப்போ. இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மீன் போட்ட உடனே பார்த்திங்கன்னா கொதிக்கும் போது ஒரு மாதிரி நுரையாக வந்து கொதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த நுரை வந்து அடங்கணும், அந்தளவுக்கு கொதிக்க விடுங்க. ஒவ்வொருத்தங்க மீன் போட்ட உடனேலாம் இறக்குவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா மீன் வந்து பச்சை வாடை வரும். அதே மாதிரி குழம்புல போட்டிருக்க உப்பு, அந்த குழம்பு டேஸ்ட் வந்து மீனுக்கு போகாமல் சப்புன்னு இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. மேலாப்பில் கலக்கணும், போட்டு கிண்டக்கூடாது. கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் இல்லையா, அதனால் கிண்டக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. பாய்.